இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 94:14 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் கைவிடாத தேவன். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கைவிடவே மாட்டார். சூழ்நிலைகள் நம்மை கைவிடும், மனிதர்கள் கைவிடுவார்கள், இன்னும் நம்முடைய சரீரத்தின் பலன் கூட நம்மை விட்டு விலகி போக நேரிடலாம். எல்லா பக்கங்களும் நெருக்கங்கள் வரலாம். ஆனால் நாம் கூட ஆண்டவரை விட்டு விலகி போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை நெகிழ விட மாட்டார். தம்முடைய சுதந்திரத்தை கைவிடவே மாட்டார். இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், வனாந்தரத்தில் எவ்வளவோ முரட்டாட்டம் பண்ணினார்கள், எவ்வளவோ காரியங்கள் கீழ்ப்படியவில்லை, எவ்வளவோ காரியங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொன்னதை அவங்க செய்வதற்கு யோசித்தார்கள், வேறொரு காரியத்தை செய்வார்கள். ஆனாலும் ஆண்டவர் சில நேரத்தில் மற்ற ஜனங்களிடம் அல்லது ராஜாக்களிடம் ஒப்பு கொடுத்தாலும் ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை அப்படி செய்யவில்லை. மீண்டுமாய் மீட்டெடுப்பார், மீண்டுமாய் தூக்கி எடுப்பார், மீண்டுமாய் திருத்துவார். பல காரியங்களை செய்து அவர்களோடு கூட வந்து நடத்தினதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். அநேக நேரத்திலே சிக்ஷையை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? உடனே சோர்ந்து விடுகிறோம். ஏன் இவ்வளவு பாடுகள்? மீண்டுமாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்பும்படியாகத்தான், மீண்டுமாய் அவரை பற்றி கொள்ளும்படியாகத்தான். எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஒரு அருமையான குடும்பத்தின் தகப்பன் பல விதத்திலே தோற்று போய், ஏமாந்து போய், சோர்ந்து போய் வந்து படுத்து விட்டார். யோசித்து பாருங்கள், அவருடைய பிசினஸ்ல தோல்வி, அவருடைய எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாய் போய்விட்டது. அந்த குடும்ப வாழ்க்கையில பார்த்தா பிள்ளைகள் மாறி மாறி வியாதிப்படுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லா பக்கமும் நெருக்கம், தேவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மீண்டுமாய் நிற்க முடியுமா? நிமிர்ந்து நடக்க முடியுமா? அல்லது இந்த சூழ்நிலையெல்லாம் மேற்கொள்ள முடியுமான்னு அவருக்கு ஒரு பயங்கரமான போராட்டம். அப்படியே உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார். சோர்ந்து அப்படியே படுத்து விட்டார். அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்திலே ஒரு பாடல் காதுகளில் தணிக்கிறது. அது எங்கிருந்து ஒளிபரப்பப்பட்டதோ தெரியவில்லை. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. இந்த பாடல் தந்தை பெர்க்மான்ஸ் எழுதின பாடல். அது அந்த எங்கோ ஒரு பக்கத்தில் பாடுகிற சத்தமேல் காதுகளிலே விழுகிறது. அது இந்த 2 லைன் அவருடைய காதுகளில் விழுந்தவுடனே இவரை அறியாமலே ஒரு புது நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்ததாம். அவர் சொல்லும்போது அதுதான் சொல்லுகிறார், அவர் கைவிட மாட்டார். எனக்கு நீ சூழ்நிலைகள் கைவிட்டுது. நான் நம்பி ஆரம்பித்த இந்த பிசினஸ் என்னை ஏமாத்திருச்சுது. அநேகர் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன்னு அவங்க கூட தூரமா போயிட்டாங்க. அவர் நிர்பந்தமான நிலைமையில, நெகிழப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். இனி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டான்னு சொல்லி யோசித்தால் வாய்ப்பைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லாம் இருளாக மாறிவிட்டது. எல்லா பக்கங்களிலும் பாதைகள் அடைப்பட்டு விட்டது. ஆனால் அந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு கருணை நிறைந்த தேவன் அவர். ஒருவேளை நான் பின்வாங்கி போனாலும், நான் ஒருவேளை சோர்ந்து போனாலும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் அவர் என்னுடைய தீபத்தை அணைய விட மாட்டார். அவர் மெய்யான தீபம். அதோடு மட்டுமல்ல, என் வாழ்வின் பாக்கியமே அவர் தான் சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் அவருக்குள்ளே உயிர்ப்பித்ததா. அந்த இடத்திலே உடனே எழுந்து முழங்கால் படியிட்டு தன்னை முழுவதுமா ஆண்டவர்கிட்ட கொடுத்தார். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாக தான் இருக்கிறது. எனக்கு இவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனும் இல்லை. இனி என்ன செய்தாலும் மேல வர முடியுமாங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா உண்மை நம்புகிறேன். நீர் என்னை தூக்கி விட முடியும். நான் அமிழ்ந்து போகிறேன். நீர் என்னை தூக்கி நிறுத்த முடியும். மீண்டுமா என்னை நடத்த முடியும்னு சொல்லி அன்று அர்ப்பணித்தாராம்.
என்ன நடந்தது? ஒரு புது பலன் அவரை நிரப்பினது. ஒரு புதிய உற்சாகம் அவருக்குள்ள வந்தது. ஆச்சரியமா அவர் சொல்லுகிறார், அந்த உற்சாகம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. தூசி உதறிட்டு எலும்பின வேகமா என்ற காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். சூழ்நிலை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்து விட்டார். ஒரு ஸ்டெப் நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும், மீதி ஸ்டெப்பை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுதான் உண்மை. முயற்சி எடுக்காமல் அல்லது சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இன்னும் சோர்வுக்குள் தான் போவோம், இன்னும் மன அழுத்தத்துக்குள் தான் போவோம். அவைகளை விட்டு எழும்ப வேண்டுமானால் நம்பிக்கையின் தேவன் நமக்கு இருக்கிறார். கைவிடாத தெய்வம் நமக்கு இருக்கிறார். இரக்கங்களின் சிகரம் நமக்கு உண்டு. நம்முடைய தீபத்தை அணைந்து விடாமல் காக்கிறவர் உண்டு என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே அந்த மனிதன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார், மீட்டுக் கொண்டார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மை உண்டாக நினைவு கூர்ந்து நடத்த ஆரம்பித்து விட்டாராம். ஏன் இதை நமக்கும் செய்யக்கூடாது? ஒரு கடன் பிரச்சனையில மூழ்கி கொண்டிருக்கீங்களா? பலவீனத்துல இருந்து வெளிவர முடியல, அந்த பலவீனம் மாறவே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்து போய் பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வருகிற பாடுகள், பலவீனங்கள், வியாதிகள், வேதனையான அனுபவங்கள், விரோதமா இருந்திருக்கிற காரியங்கள், அதெல்லாம் நினைச்சு சோர்ந்து போனீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய கைவிடாத தேவன் நமக்கு இருக்கிறார். கருணையின் சிகரம் நமக்கு இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கேன், அதுக்கு உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறிவிடுகிறதப்பா. ஆனால் நம்பிக்கை போய்விடுகிறது, சந்தோஷம் போய்விடுகிறது, சமாதானமும் எடுக்கப்பட்டு விடுகிறது. நிம்மதி இல்லாமல், பலன் இல்லாமல் முடங்கி கிடக்கிற கூட்டங்களுக்கு ஏராளம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை சோர்ந்து போய் இனி எனக்கு என்ன இருக்கு, என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற பிள்ளைகளை தட்டி எழுப்பி நீர் கைவிடாதவர் என்பதை காண்பிப்பீராக, கருணையின் சிகரம் என்பதை காண்பிப்பீராக, தூக்கி நிறுத்தி மகிமைப்படுவீராக, மகிமைப்படுத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் கூடாரங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. புதுபலன் உண்டாகட்டும், நன்மை உண்டாக ஒவ்வொரு குடும்பங்களும் நினைத்தரலும் அற்புதங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அவனுடைய கருத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். ஏனென்றால் அவர் கைவிடாத தேவன். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் அடியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ.